இந்த மாரி சின்ன க்ளூட் ஐசி வரும்போது, நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும். அதுவும் இந்த மாடல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பா சிபியு பக்கத்திலேயே இந்த க்ளூட் ஐசி வந்துச்சு. அ அப்போ வந்து நம்ம இந்த க்ளூட் ஐசிய வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து சேஃபான மெத்தட் வந்து சுத்தி க்ளூ கட் பண்ணிட்டு, இந்த மாரி இந்த சின்ன டூல வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும். இப்படி ரிமூவ் பண்ணும்போது இதில பெரிய இது என்ன அப்படின்னா, இந்த ஐசி வந்து ரொம்ப குயிக்கா வந்து ஏர்ல வந்து பறந்து போயிடும். அதனால் ஐசி வந்து சேஃபா எடுக்கணும். இப்போ வந்து நம்ம க்ளூ வந்து இருக்கிறத நீங்க நல்லா பார்க்க முடியும். இப்போ இந்த க்ளூவ வந்து நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும்போது நமக்கு பேட்ஸ் வந்து எந்த டேமேஜும் வரக்கூடாது. இந்த மாரி சின்ன சின்ன ஐசியெல்லாம் நீங்க ரீபால் பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங்ஸ் வேணும். ட்ரைனிங் இருந்தா தான் உங்களால வந்து இந்த மாரி சின்ன சின்ன க்ளூட் ஐசியெல்லாம் வந்து ரீபால் பண்ண முடியும். கொஞ்சம் ஹையர் எண்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து ஒன் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா, க்ளூட் ஐசி நெறையா இருக்கு. அப்போ நீங்க சின்ன ஐசி ரீவால்வ் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்கில்ஸும் ட்ரைனிங்கும் வேணும். இப்போ நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா, சென்னை தாம்பரத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கிறது மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா, ரெகுலர்ஸாக வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை பார்க்குறது மூலமாகவும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விக்கை வந்து கட் பண்ணி பண்ணும்போது நமக்கு வந்து டேமேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். சால்ட்ரிங் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி விக்கு கட் பண்ணுறது மூலமாக நம்ம பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட முதல்ல க்ளூவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி விக் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.